இவர் கேள்வி லவ் ஆர் அரேஞ்சுங்கும் பொழுது இந்த இடத்துல அங்க பிரச்சனை இருக்குதே, பிரச்சனை இருக்கும்போது லவ் ஆர் அரேஞ்சுன்னு கேட்கிறாரு, அப்ப ஏதோ இடத்துல சிக்கல் இருக்குங்கிற தெளிவா காட்டுது. ஓகே, சரி. ஜாதகம் சிம்ம லக்னம், விருச்சிக ராசி, நட்சத்திரம் கேட்டை 2ஆம் பாதம். இப்ப நடந்துட்டு இருக்கிற தசை சுக்கிர தசை தான் போகுது. ஸோ சுக்கிர திசையில குருவோட புத்தி போயிட்டு இருக்குது 2027 ஜூலை வரைக்கும். ஸோ சுக்கிர தசை குரு புத்தி, குரு சனிசாரமா, ஆமா அவ்வளவுதாங்க, குரு சனிசாரம் அப்படிங்கிறதுனால திருமணத்தில் சிக்கல் அப்படிங்கிறது தெளிவா காட்டுது. லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, ரொம்ப கவனமா இருக்கணும். லவ் ஆர் அரேஞ்சுங்கிற கேள்விக்கு பின்னாடியே லவ் ஏதோ ஒரு ஒன்று ஒன் சைடா இருக்கலாம், அல்லது சம் இஷ்யூ வரப்போகுது எல்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத காட்டுது. சரியா? சப்போஸ் நீங்க மேரிட் ஆகி இருந்தீங்க அப்படின்னா இது என்ன பண்ணும், பெரிய சட்ட சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் சும்மா சொல்ல, சட்ட சிக்கல். செவ்வாய் தொடர்பு வருது இல்ல, செவ்வாய் தொடர்பு வந்துச்சுனாலே சட்ட சிக்கல் வருது, 7ஆம் இடத்தோடு வருது அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு. ஸோ அதனால லவ் மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய தடைகள் இருக்கு, முரண்பாடுகள் இருக்கு, ப்ராப்ளம் இருக்குது, இப்படிதான் இருக்குது உங்களுக்கு. சரியா? இந்த குரு பத்தி திருமணத்திற்கான காலகட்டம் தான். ஆனா அது திருமணம் ஸ்மூத்தா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம நீட்டா, எஸ் அப்படித்தானே எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. திருமணங்கிறது ஒரு மாசத்துக்குள்ள திருமணம் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னா நம்மளை மூஞ்சி கீஞ்ச பாக்குறாங்க. இவன் என்ன வித்தியாசமா சொல்றான், ஏன் ஒரு மாசத்துல இல்ல 10 நாள் திருமணம் முடிஞ்ச ஜாதகம்லாம் பார்க்கறோம். திடீர்னு போன வாரம் ஒண்ணுமே இல்லை, இந்த வாரம் டப்புன்னு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்ப அதுக்கான காரண சூழல்கள் மாறுது. திடீர்னு அவங்களுக்கு அந்த காலகட்டம் வந்துச்சுன்னா டப்புன்னு அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுது. எப்படி ஆகுது, லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதோ இஷ்யூ வருது, உடனே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், ஏதோ ஒன்று தப்புன்னு பண்ணுவாங்க. அதனால அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு இந்த காலகட்டம்லாம் சரி இல்லை, திருமணம் அப்படிங்கிற அமைப்பு பலமாக இல்லை அப்படிங்கிறத காட்டு. லவ் ஆர் அரேஞ்சுங்கிறதுலாம் நீங்க செட் ஆகலை சார், லவ்லாம் கண்டிப்பா போகவே கூடாது, போயிருந்தீங்கன்னா கவனமா இருங்கன்னு சொல்லிட்டேன். சரியா? மேரிடுக்கான அமைப்பு இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதே நேரத்தில் இந்த 7ஆம் இடத்தில் சனி உட்கார்ந்து இருந்துச்சுன்னா எப்படிப்பட்ட வரனை நீங்க எதிர்பார்க்கணும். 7ஆம் இடம் சனி பலமா நிக்குது, அவயோகர், பிடிக்காத வரன். லவ்னா எப்படி பண்ணுவீங்க, பிடிக்காத ஒரு பொண்ணை லவ் பண்ணுவீங்களா, பிடிக்காத ஒரு பையனை லவ் பண்ணுவீங்களா, பிடிச்ச பொண்ணு. அப்ப இந்த இடத்துலயும் முரண்பாடு வருதா கிரகத்தோடு. பிடிக்காத வரன், ஏத்துக்கொள்ளாத ஒரு வரன், பழைய வரன், பழைய நபர், இப்படிங்கிற கேட்டகரி தான் சனி சொல்லுது. சரியா? நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ அதனால அந்த பாயிண்ட்ல தான் உங்களுக்கு வரன் இருக்குது. ஸோ இப்போ ஹோல்டு பண்ணுங்க, வேண்டாம். இப்போ திருமணம்னா கண்டிப்பா இஷ்யூங்கிறத காட்டுது. ரைட், அடுத்தது